தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு செய்ய சிறந்த சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசினார். தொடர்ந்து TN ரைசிங் என்ற ஜெர்மனி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், பொருளாதாரத்தில் தமிழ்நாடு ஜெர்மனி இடையே பாலம் அமைக்கவே வந்துள்ளதாகவும் இதற்காக பெருமை கொள்வதாகவும் தெரிவித்தார். உங்களுடைய பயிற்சி நுணுக்கங்களும் நுட்பங்களும் எங்களுக்கு பெரிதும் ஊக்கமளிக்கிறது. நான் இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புவது, நான் இங்கே வெறும் முதலீட்டுக்காக மட்டும் வரல. ஜெர்மனி, தமிழ்நாடு ஆகிய 2 பொருளாதாரங்களுக்கு இடையே ஒரு பாலம் அமைக்க வந்திருக்கிறேன். தொழில் மற்ற தொழில்நுட்பத்தில் ஜெர்மனியின் துல்லியத்தையும் தமிழ்நாட்டோட ஆற்றலையும் இணைச்சா உலகளவில் ஒரு புதிய வளர்ச்சியை பாதையையும் ஐரோப்பா மற்றும் ஆசியா இடையே ஒரு வலுவான வர்த்தக பாலத்தையும் நம்மால் உருவாக்க முடியும். தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலம் என குறிப்பிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், உலகின் முன்னணி தொழில் வல்லரசுகளில் ஒன்றாக ஜெர்மனி விளங்குவதாக கூறினார். ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய யூனியனின் முக்கிய தொழில்துறை நாடாக உள்ளதோ அதேபோல் இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடுதான் இந்தியாவின் ஜெர்மனி என்று குறிப்பிடும் அளவுக்கு தொழில் வாய்ப்புகள் நிறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலீடுகளுக்கு மிக சிறந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கான மார்க்கெட்டாக மட்டும் பார்க்க மாட்டீங்க. உங்களுடன் இருந்து உங்கள் வெற்றியை கொண்டாடுகிற பார்ட்னர்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க. பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மிக்க மனித வளத்தையும் உறுதி செய்கிறதோடு பல்வேறு தொழில் கொள்கையின் கீழ் உயர் சலுகைகளையும் அளிக்க இருக்கிறோம். எனவே உங்களுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும். இதனிடையே ஜெர்மன் பயணத்தில் 7,020 கோடி ரூபாய்க்கு 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் 15,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.